என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்க அத பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் நேரடியா வர்றேன் அப்படின்னா கூட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க அத பார்த்து கரெக்ட்டா வாங்க. அண்ட் அவங்க நம்பரும் தர்றேன். நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சோ ஏஎம்பி கிராக்கர்ஸ் இங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. சோ நிறைய நம்பிக்கையா இருக்காங்க. நிறைய கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க. சோ 70% ஏஎம்பி கிராக்கர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த தீபாவளி ரொம்ப 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 ஸ்பெஷலா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் டெலிவரி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்டேட்டா இருந்தாலும் ஓகே, நாங்க பக்காவா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. சோ எவ்வளவு நேரம் கழிச்சு வர்றேன்? நான் கரெக்டா இதுக்கு வந்துட்டேன். நீங்க எனக்கு முன்னாடி வருவேன்னு பார்த்தேன். சின்னத்துறை நயன்தாராவை கடைக்கு பாத்தீங்கல்ல, இதுதான் மஞ்சு வேணுங்கிறது. மஞ்சுதான் வந்து பல வருஷம் பழக்கம். இந்த கடை வந்து மஞ்சுதான் ரெஃபர் பண்ணா, நீ வா அப்படின்னு சொன்னா. இவன் வந்து இங்க 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் இந்த கடைக்கு. இந்த வருஷம் நானும் மஞ்சு வந்துருக்கோம் அந்த கடையில பர்ச்சேஸ் பண்றதுக்கு. இதை முடிச்சுட்டு நாங்க 2 பேருமே பக்கத்துல ஒரு ஈவென்ட் இருக்கு, அதனால இப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனான்னு வந்துருக்கோம். ஆனா மஞ்சு ரொம்ப பேசுறான்டா என்னைய. அப்படிதான் பேசுறான். என் மாமியாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு. அதான் 1.5 வருஷம் தான் ஆகுதான். போன வருஷம் தான் 6 மாசம் ஆச்சு. வந்து ஒரு 4 இயர்ஸ் அந்த கடைக்கு பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த வருஷம் என்ன கூப்பிட்டுருக்கான். ரொம்ப நன்றிடா. பரவாயில்ல, ஏன்னா வருஷம் அந்த கடைக்கு வாடிக்கையாளர் கூட்டிட்டே வர்றாங்க. ஏஎம்பி கிராக்கர்ஸ் சொன்னாவே மக்கள் இடத்துல ஒரு பிராண்ட் ஆகி போச்சு. ஆமா, இப்ப எந்த ஊருக்கு போனாலும், ஏன்னா நீங்க போன வருஷம் ஒரு பட்டாசு கடைக்கு விளம்பரம் போட்டீங்க, அந்த கடை பேர் என்ன? நான் ஏவிஎம்ங்கிறது. அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு குழப்பம் அங்கதானே ஓடுது. அப்படியே சொல்லிட்டு இருந்தேன். இப்ப இந்த 2 வருஷம் பார்த்தா ஏஎம்பி கிராக்கர்ஸ் கரெக்டா சொல்லி பழகிட்டு பரவாயில்லடா. வாங்கிட்டு போறவங்கள அவங்க 10 பேர் சொல்லி வியாபாரம் நல்லா. சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்ப நாம ஒரு பொருளுக்கு ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் சேர்க்கிறோம்னா அது தரம் இருக்கணும். கண்டிப்பா நாம பாட்டு பேசி போட்டு போயிடுவோம். அப்புறம் நம்ம போட்டு கீழே கமெண்ட்ல பேசி போட்டு வரப்பாங்க. கமெண்ட்லாம் போட்டு கழுவி ஊத்துறாங்க. அதனால தெளிவா கேட்டேன், டே மஞ்சு கடை நல்ல கிடையாது, சூப்பர் கடை, வா எங்க சொந்தக்காரவங்க அப்படின்னா. அதனால வந்து நான் வந்ததுல இருந்தே ஒரு நல்ல மரியாதை இல்ல, பட் நல்ல மரியாதை கொடுத்தாங்க. காஃபி வேணுமா, டீ வேணுமா, ஜூஸ் வேணுமா, நான் வேலைதான் முக்கியம், அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கேட்டாரு அவரு, ஜூஸ் பிரஸ் ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமா. எங்க அக்கா கூட சொல்லு கேட்டுருக்கேன். அவங்க அதான் நான் கேட்டேன், காஃபி நீங்க போட்டு தரீங்களா? ஐயோ அப்படின்னாங்க. ஒரு டம்ளர் காஃபி கேட்டதுக்கு பொண்டாட்டி பயந்துட்டாங்க. பட் அண்ணா வந்து இல்ல நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாரு. நான் தான் முதல்ல ஷூட்டை முடிச்சிருவோம். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா நமக்கு டிஸ்டர்பன்ஸ். வந்தவங்க விரும்புறவங்க தானே முக்கியம். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல நிஷா, இங்க யாரு வந்தாலும் அந்த கஸ்டமர் பொருள் வாங்காலும் வெளியே போகவே முடியாது. அந்த அளவுக்கான பசங்க இல்ல, உண்மைதான். இந்த பையன் மட்டும் இல்ல, இன்னும் 4 பசங்க அவ்வளவு பசங்க இருப்பாங்க. ஒரு கேட்டா கூட ஒரு சடையாம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு சில கிடையா அது கூட்டம் வந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுவாங்க. பட் இங்க அப்படி கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது கடைக்குள்ள என்ன கஸ்டமர் இருக்காங்க, 15 பேர் வந்து வேலையாட்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் ஆள் நிக்கிறாங்க, இது வேணுமா அது வேணுமா அப்படின்னாங்க. அதுவே பெரிய சந்தோஷம். அப்படியே நம்ம வெளியே பார்க்க ஆரம்பிச்சோம். என்னென்ன இருக்குன்னு இவதான் இங்க கொண்டு உலகம் போட்டேன் சொல்றா. அக்கா இருக்கிறாங்க மாட்டிக்க நீ தான் சொல்ல போற. ஒரு தடவை பார்த்தாச்சா ஹெலிகாப்டர் ட்ரோன் போகும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஹெலிகாப்டர் 2 ரெக்கா இருக்கும், மேல போகும். அது இதே மாதிரி இது வந்து ட்ரோனு, இது ஹெலிகாப்டர், இது ட்ரோனு. இது ரெண்டுமே கீழே பார்த்தாச்சா மேல போய் பறக்க முடியும். சின்ன பசங்க போறாங்க, சின்ன பசங்க தான் எல்லாம். ஓகே ஓகேங்களா. இது வந்து ஈமு கோழி பொறுத்து வச்சா முட்டை. இது வந்து பீகாக் பொறுத்து வச்சா 4 சைடு, அது வந்து 5 சைடு விரிஞ்சது, இது 3 சைடு விரிஞ்சது. ஓகேங்களா. இது 2 இன்ச் ஃபேன்சி, அதாவது மேல வானவெடி சொல்லுவீங்க, அதுலயே சின்ன சைஸ். இதுல வந்து ஒரு பீஸ்ல 3 பீஸ் இருக்கும். 3மே ஆனா ஒரே வெரைட்டியா இருக்கும். மாமியா வாயில கொடுத்து விட்டாரு. இதுதான் என் நண்பங்கிறது. வந்த உடனே இதெல்லாம் வந்த உடனே இந்த வேலையை பார்த்தேன்டா. ஆனா இவன் தாண்டா அணுகுண்டுன்னு ஒண்ணு கொடுத்தான்டா, ருசா வெடிக்குமாண்டா, ஓடி தள்ளி நான் ஜெயிலுக்கு போக வச்சிருவான்டா. சின்ன அடியா இருக்கணும் அவ்வளவு. நயன்தாரா என்றைக்கும் தேவை. ஆமா, இவன் நீங்க கொல்ல பாக்குறான்டா. இது வந்து இதை பத்தி ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது, யார் போனாலும் நல்லா இருக்கு. இது வந்து இதோட பெரிய சைஸ். ஓகேங்களா. பெரிய சைஸ். ஆனா இது வந்து எல்லாரும் சிங்கிள் வெடியா வெடிச்சு விரியும். இது வந்து ஒரே ஒரு தடவை பார்த்தா 7 வெடிக்கும். இது பூராமே 7. இது கோல்டு கலரு, இது ரெட் கலரு, இது சில்வர். அதுலயே வெரைட்டி 7 பால் வெடிக்கும். இது வந்து ஒரு தடவை பத்திச்சா 1 பால் போய் வெடிக்கும். இது ஒரு தடவை பத்திச்சா 7 பால் வெடிக்கும். அதுலயே வெரைட்டிஸ். அதுக்கு மேல உள்ளது வந்து, ஆனா இது வந்து எல்லாமே ஒரே கலர்ல இருக்கும். 7மே ஒரே. மேல உள்ளது வந்து 2 பால் போகும், 2 வெவ்வேறு கலர், கிரீன், பச்சை, சில்வர், கோல்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்று. அதுல 2 பால் அதுல கலரா இருக்கும். இந்த 7 பால் ஒரே கலர். இது ஒரே இதுல 3 பீஸ் இருக்கும், 3 ஒரே வெரைட்டி.
அதுல வெரைட்டி வேணும்னா ஒரு பீஸா இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ். ஆமா சொல்லலாம். இதுக்கெல்லாம் பத்த வைக்கிறதுக்கு சாட்டர் வாங்கணும்ல, இது எல்லாம் பத்த வைக்கணும்ல. அதுக்கு நம்ம முதல்ல இருந்து போவா. இது எல்லாத்தையும் பத்த வைக்கணும்ல, எவ்வளவு வாங்கினாக்கு அதுக்குரிய சாட்டர் 100 பீஸ் இருக்கும். ஏன்னா பத்து வைக்கிறத பத்தி நிஷா கிட்ட சொல்றீங்க, அவன் பத்த வைக்காத இடமாடா. உன்னை நம்பி வீடியோல விட்டா எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறேன். நான் பத்த வைக்க மாட்டேன் மக்களே, மொத்தமா வச்சு விட்டு போயிருவேன். ஆமா உண்மை பூரா வெளில வருதுடா. நாங்கெல்லாம் கம்மி மத்தாப்புலயும் பத்த வைப்போம், சாட்டையிலையும் பத்த வைப்போம், என் வாயிலையும் பத்த வைப்பேன். அதனால ஒரு தடவை வெடிக்கும், இது ஒவ்வொரு தடவையும் வெடிக்கும். பேச்சிலே வெடிக்குமா? ஆமா இதுல 100 பீஸ் இருக்கு. ஆனா நான் பார்த்தா குட்டியா, இது பெரிய சாட்டை, இது சின்ன சாட்டை, ஆனா 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் இருக்குமா? இது ஒரு தடவை 10 இருக்கும், 10 செட் இருக்கும், 100 பீஸ் இருக்கும். ஓ இது என்ன விலை வரும்? இது எவ்வளவு? 200. ஓ சரி சரி. 100 இருக்கும். 100 இருக்கும். அப்ப இது ஒண்ணு வாங்கினா போதுமே. நிக்குமா? எப்படி நிக்கும்? நீ முதல்ல ஒழுங்கா நில்லு. என்னை வந்தது எம்புட பேச்சு பேசலாம் தெரியுமா? இத வாடா. இது வந்து டோரா சிங்கர். டோரா இது வந்து விசில் சத்தம் கேட்கும், அது மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். டோரா வந்து விசில் சத்தம் கேட்டு வெடிக்குமா? இதெல்லாம் குழந்தைங்களுக்கான வெடி. இதெல்லாம் மல்லிகைப்பூ குழந்தைதான் இருக்கு. இப்படிதான்டா வந்து இப்படிதான், இதுதான் நீ வேணுங்கிறது. மல்லிகைப்பூ சொல்லிட்டு அந்த மல்லிகை போட்டா பொண்டாட்டி மயிலோட பூ வச்சு கிழிச்சா எல்லாருக்கும் முன்னாடி நல்லா மரியாதை. 1.5 வருஷம் தானே ஆயிருக்கு, அதுக்கு எதுக்கு என்னடா 1.5 வருஷத்துக்குள்ளேயே தளிச்சுட்டேன். நான்லாம் 5 வருஷத்துக்கு தளிக்கலாம். இது விசில் சக்கரா. விசில் சக்கரை. 2 பக்கமும் சுத்தம் சத்தம் போட்டு சரிங்களா? இது வந்து விசில் சக்கரா 2 பீஸ் இருக்கும். எனக்கு மகாராஜோட வெடி. எல்லா பக்கமும் கத்திக்கிட்டே சுத்தம் அது. இது ஓல்ட் இஸ் கோல்ட். ஓல்ட் இஸ் கோல்ட். முன்னாடி ஓலை வெடின்னு சொல்லி பின்னி ஆமா அது மாதிரி இவங்க ஓலையில பின்னா இப்ப கோழி குடிச்சுவாங்க. அதனால ஓலை வெடி நாட்டு வெடி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா இவங்க வந்து பேப்பர்ல பண்ணி உள்ள ஜீனா போட்டுருவாங்க. வெடிச்சா ஜீனா இருக்கும். ஜீனா கலர் பேப்பர் எல்லாமே போட்டுருவாங்க. அதனால ஆனா ஓலை வெடிக்கு ஒரு மவுஸ் தான். ஓலை வெடி மாதிரி இருக்கனால இது ஓல்ட் இஸ் கோல்ட். நாங்க சின்ன பிள்ளையில ஓலை வெடி எல்லாம் வெடிச்சிருக்கோம். ஓலை வெடி தான் நல்லா இருக்கும். அது வந்து அது பனையை நம்ம இது பண்றதுனால அதுல கை வைக்க கூடாது. இப்ப நான் அப்ப விவரம் தெரியாம நானே வெடிச்சிருக்கேன், இப்ப நல்லா விவரம் தெரியுது, அதை வெடிக்க கூடாது. மணி இந்த பேங்க் எப்படா பணம் கொடுப்பீங்களா பேங்க்ல போறது? ஓ வெடிச்சா அந்த பணம் வரும். சின்ன சின்ன பணம் நம்ம ஜேபில கொடுப்பாங்கல்லடா, அதுல விட அதோட கொஞ்சம் சிறுசா இருக்கும். இது அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸ். இதுல கொஞ்சம் பெரிய காலா இருக்கும். ஓ பெரிய அந்த பணம் செல்லாது. செல்லாது. இதெல்லாம் குழந்தைங்க வெடி. இது சின்சான், குழந்தைங்க பேரு இது நாடா இருக்குல்ல, அது மாதிரி கொத்த வச்சா சட 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 சடன்னு வெடி. ஆமா அதே மாதிரி குழந்தைங்க வெடிப்பா. இதெல்லாம் சின்சாங்கெல்லாம் குழந்தைங்க. நான் இப்ப காட்டுறதெல்லாம் நீங்க வந்து பேரை பாத்துக்கோங்க, உங்களுக்கு வாங்குறதுக்கு போன் பண்ணி கேக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ரெண்டாவது அவங்களா வந்து நீங்க லிஸ்ட் கேட்டீங்கன்னா லிஸ்ட் அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து மார்க் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா உங்க வீடு தேடி கொண்டு வந்து கொடுப்பாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆல் ஓவர் இந்தியா முழுக்கவே உங்களோட கொரியர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. 4 வருஷமா கிட்டத்தட்ட கல்கத்தா அனுப்பியிருக்காங்க, காஷ்மீருக்கு அனுப்பியிருக்காங்க, டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்க, மலேசியா கூட நம்மளோட கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஊர்களுக்கு இவங்க வெளியே அனுப்புறாங்க. சூப்பர் தான். நம்பிக்கை தான் முக்கியம். அதெல்லாம் தெளிவா கேட்டேன், அனுப்பிடுவாங்க, கண்டிப்பா அனுப்பிடுவாங்க அப்படின்னு. நம்ம ஊருக்காரவங்க வேற, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமா வாங்கலாம். ஏடா ஏன் போட்டோ எல்லாம் வச்சிருக்கீங்க? லட்டு இது என்ன பண்ணும்? சவர் மாதிரி பொறுத்தி வச்சோம்னா முசுவலா அது மாதிரி கொஞ்சம் வெரைட்டியா சட 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 சவர் மாதிரி 3 பீஸ். ஓகே ஓகே ஓகே. இது வந்து பப்பு பவுடர். இந்த வருஷம் பேரெல்லாம் யாரு கேட்க போறா? பேரை வச்சா அப்படின்னு இஷ்டத்துக்கு பேர் வச்சிருக்கீங்களா நீங்க? அதனடா கொக்கோ கோலா உள்ள சின்ன சின்ன பவுடர் மாதிரி முடியாது. பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு இது பசங்களுக்கு வாட விஷயம் இல்ல, இது குழந்தைகள் இல்ல, குழந்தைங்க தான். இதெல்லாம் ஆபத்து கிடையாது இல்ல. இந்த வெரைட்டிஸ் முழுக்கவே குழந்தைங்களுக்கு. ஆமா தாங்க. நான் வந்ததுல இருந்து ஆச்சரியப்படுறதே என்னன்னா, எல்லா வருஷமும் தீபாவளிக்கு வந்து காமிப்பாங்க அப்படியே 10,000 வாழை அது இதுன்னு. நமக்கு வெறுப்பா இருக்கும். நம்ம வச்சிருக்கதெல்லாம் குட்டி குட்டியா வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு அதை கம்மி பண்ண சங்க. ஆனா இன்னைக்கு வந்து நீ பாக்கலையே, அந்த கிட்டாரா இருக்கட்டும், அந்த அனுமன் தூக்கி போவாங்கல்ல, அது நிறைய குழந்தைங்களுக்கான விஷயம் சூப்பரா இருக்கு. அதனால இந்த வருஷம் தீபாவளி எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க தீபாவளி தான். அடுத்த ட்ரெயின் இது எப்படி எங்கடா பத்த வைக்கிறது? இது ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய இருக்குங்களா, பத்தாச்சுன்னா 3 குழாய் இருக்கும். 3 குழாய் ட்ரெயின்ல போகணும்ல, இல்ல கீழே வைக்கணுமா? இல்ல இதை அப்படியே ஓபன் பண்ணி இது பண்ணிடாத அப்படி சொல்லு. இதை ஓபன் பண்ணிட்டு இந்த கெட்டி
இப்படியே கீழே இருக்குங்களா அதுல திரி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா 3 குழாய் இருக்கும். 3 குழாயில இருந்து அந்த டைட்ட ஒண்ணாவும் புகை அந்த மவுண்டைன் மாதிரி வரும். புஷ்பா மாதிரி வரும். ட்ரெயின்ல போகும்போது நல்லா இருக்குடா இது. ஏன்னா நிறைய குழந்தைங்க ட்ரெயின்ல டிவில மட்டும் தான் பாக்குது. வீட்லயே பாக்குற ஒரு சந்தோஷம். அது ஜாலியா இருந்தாலும் இதெல்லாம் சேஃபும் கூட, வெடிக்காது இல்ல உனக்கு, அதனால சேஃபும் கூட. சோ இந்த பக்கம் போலாமா? ஷார்ட் மேல அப்படி சொல்லிருந்தீங்க, அப்படியே மேல காமிச்சிருக்காங்க. இல்ல அத காமிச்சுக்கோங்க. நீங்க பேசுங்க. நீங்க வாய்ஸ் பேசி கேட்கும். நீங்க வாய்ஸ் பேசி கேட்கும். எது அது மட்டும் சொல்லுங்க. அது ஃபேஷன் ஷோ 240 ஷாட் மல்டி கலர்ல 240 ஷாட் வெடிக்கும். அத 10 வருஷம் அரை மணி நேரம் வெடிக்க முடியாது. நான் போனதுக்கு அப்புறம் பொடி எல்லாமே பிராண்டட் வெடிச்சிட்டே இருக்குது. அது எல்லாமே பிராண்டட் தான். 240 ஷாட்டுக்கு குறைஞ்சது 220 ஷாட் கன்ஃபார்ம் தான் இருக்கு. சரிங்களா? 30 மணி நேரம் டைம் ஆடி. அது பக்கத்துல இருக்க மேஜிக் ஷோங்கிறது 200. அது 240, இது 200. ஸோ இதுவும் மல்டி கலர் கிராக்லிங்கோட வரும். சரிங்களா? அந்த ரீகல் 60 சூட்கேஸ் மாடல் வந்து அது வந்து 60 ஷாட். ஸோ அதுவும் மல்டி கலர். ஷார்ட்ல வெரைட்டிஸ் கம்மியாக வாங்குவாங்க சில பேர் அதிகமாக வாங்குவாங்க. அது 60 ஷாட். ஸோ இது வந்து பாப்ஸ் வந்து 80 ஷாட் 80 ஷாட். அதுவும் மல்டி கலர் பிளஸ் கிராக்லிங்கோட வரும். இந்த பக்கம் அல்ட்ரா டீலக்ஸ் பிளஸ் ஆக்ஷன் ரிப்ளே. இது வந்து எல்லாமே பிக் பாஸ் ஆக்ஷன் ரிப்ளே அல்ட்ரா டீலக்ஸ் இது எல்லாமே 100. ஸோ ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெரைட்டி கிராக்லிங் வரும், மல்டி கலர்ல வெடிக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டி 100 ஷாட்ஸ். மல்டி கலர் அப்படின்னு என்ன? எல்லா கலர்லயும் வெடிக்கும். பல கலர் ஒரே கலரா வெடிக்கிற வெடியும் இருக்கும் இல்லையா, அதனால மல்டி கலர்னு சொல்லிடுவாங்க. ஒன்னு பச்சை, ஒன்னு மஞ்சள், ஒன்னு ஊதா, அப்படி அதுலயே 120 இது வந்து ஸ்டார் சோங்கிறது. அது வந்து ஸ்டார் சோங்கிறது 120 மல்டி ஸ்டார். 240க்கு அப்படியே டிவைட் பண்ணி வராது. 120 மல்டி ஸ்டார் வந்து அதுக்கு அடுத்து 15 ஷாட். ராக் ஷோங்கிறது 15 ஷாட். இதுல ராக் சக்கராங்கிறது 12 ஷாட். 12 ஷாட் ஷாட்லாம் காமிச்சிட்டோம். சின்ன ஷாட் வேணுங்கிறவங்களுக்கு 12 ஷாட். 12 ஷாட்ல 4 வெரைட்டி இருக்கு மொத்தம். ரைடர் ஸ்டார் 1, கிளாசிக் கிட்டார் 1, ராங் சக்கரா 1, ஸ்டார் மிக்ஸ் 1. மொத்தம் 4 வெரைட்டி இருக்கு. 4 ஒவ்வொரு மாதிரி வெடிக்கும். கீழ இருந்தே கிராக் வந்து கம்பி வந்து சின்ன பசங்களுக்குரிய கம்பியில இருந்து பெரிய ஆள் வெடிக்கிற கம்பியில கூட பெருசு வரைக்கும் இருக்குது. 10 சென்டிமீட்டர் கம்பிங்கிறது இவ்வளவு சைஸ் தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து 75 சென்டிமீட்டர் வரைக்கும் கம்பி இருக்கு. சரிங்களா? இது மேல இருக்கிறது 10, 12, 15, 30, 50 வெளியே இருக்குது. 75 பேக்கிங்ல வைக்க முடியாது. ஸோ தனியா இருக்கு. வேணும்னா 75 நல்ல பெருசா இருக்கு. பட் ஆனா 10 வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணணும். இது வந்து 50 50 நாள் நீளமா இருக்கிறது. ஒன்றரை அடி. அப்ப 75னா அதை விட அப்ப பெரிய வெடி வெடிக்கிறவங்களா அப்படி வைக்கலாம் போல இருக்குல்ல. கொஞ்சம் ஜாக்கிரதையா வளையும் கம்பி. ஓகே பாத்தீங்களா? வளையும் கம்பி ஜாக்கிரதையா வைக்கணும். வெடிக்க சும்மா நிக்கிறவங்க ஈஸியா புடிச்சு சுத்தலாம், பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுவே சூப்பரா இருக்கு. இதுவே பெருசா இருக்கு. கம்பியில இன்னொரு வெரைட்டி வந்திருக்கு. இந்த கம்பியில வந்து ரொட்டேட்டிங் ஸ்பார்க்னு சொல்லுவாங்க. கம்பி நார்மலா சுத்தும் போது கையில நீட்டும் போது தொங்குதுன்னு சொன்னோமா, அதுக்கு பதிலா தொங்குற மாதிரியே 5 தடவை பத்த வச்சோன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டேவும் மேல வரைக்கும் போகும். அப்படியா? ஃபுல்லா ரொட்டேஷன். என்னமா இங்க அமெரிக்கால இருக்க வேண்டிய ஆள்டா. சிவகாசி அந்த மாதிரி. ஆமா, உண்மையிலேயே சிவகாசி வந்து ஒரு குட்டி ஜப்பான் தானே. சிவகாசி கொஞ்சத்த மக்களுக்கு எல்லாம் போல கொடுக்கல. இன்னைக்கு படிச்சவங்களும் சரி படிக்காதவங்க சரி சிவகாசியில 10,000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது இந்த பட்டாசு தான். இன்னைக்கு நாம ஒரு நாளைக்கு தீபாவளி கொண்டாடுறோம். ஆனா அவங்க வருஷம் 360 நாளைக்கு உழைச்சாதான் நம்ம ஒரு நாளைக்கு தீபாவளி சந்தோஷமா கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடக்கூடிய தீபாவளியும் நம்ம பாதுகாப்பா கொண்டாடணும்னு எப்படி எல்லாம் திங்க் பண்றாங்க. வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரன் நம்ம தமிழ மூளைக்கு எல்லாரும் பிச்சைதான் வாங்கணும். இனிமேல் வெளிநாட்டு போகாது. என்ன கூப்பிட மாட்டேங்கிறாங்க, கூட்ட போக மாட்டேன். எல்லாம் திட்டிவிட்டு என்ன வேற சேர்த்துக்கிறாங்க. நான் 4 வருஷம் போறது பொறுக்காது. நீ போன நீ போவடா, இனிமே போவடா நீ அடிக்கடி. அந்த பக்கம் வேற என்ன இருக்கு? ஏடா போயிட்டான். டேய் அமுல் பேபி. அதான் மேல இருக்கிற சிக்னோராங்கிறது பவுண்டேன் இருக்கா புசுவானத்தா அதுலயும் உருட்டையா செஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு கடை பத்துச்சுன்னா கங்காட்டம் ஸ்டார் மாதிரி வரும். அது ஒரு பீஸ் தான் இருக்கும். நல்லா இருக்கும். டைமிங் இருக்கும். டைமிங் நல்லா டைமிங் இருக்கும். டைமிங்
இது எம்ப்ராய்டரி ரோபோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல 3 ரோபோ இருக்கு. எம்ப்ராய்டரி ரோபோ, டைமண்ட் ரோபோ, ரூபி ரோபோன்னு சொல்லி பேர் இருக்கு. 1 2 3 ரெட் கலரு, கிரீன் கலரு, சில்வர் கலர், 3 கலர்ல 5 பைப் மேல போயிருக்கு. ஓ சின்ன பைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, இருக்கிறதுல பெரிய பைப்பு, இது சின்ன பைப்புன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரே கலர்ல 5 பைப் இருக்கும். ஸோ இதுல 3 வெரைட்டி இருக்கு. மேல ரெட் கலர்ல வரைக்கும், கிரீன் கலர் வரைக்கும், சில்வர் கலர் வரைக்கும். ஒரே டப்பாலே என்ன வெடிக்குமா? ஒரே டப்பால இல்ல, வெவ்வேறு டப்பா. ஒரு டப்பால 5 பீஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த டப்பா மேல டைமண்ட் ரோபோங்கிறது அந்த வந்து சில்வர் கலர், இது வந்து ரெட் கலர் ரூபி ரோபோ. ஸோ 3 வெரைட்டி. இந்த குழந்தைங்க பார்க்கணும் மோட்டு போட்டு. ஸோ இது வந்து எப்படி வெடிக்கும் அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசில் சவுண்ட் வரும், 2வது கரைச்சக்கரம், 3வது அதுல இருந்து வரக்கூடிய ஸ்பார்க்கிங் வெளியே வரும். ஓ 3 வெரைட்டி. அப்பா, இது மோட்டு போட்டு குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் பாரு. எல்லாம் வர்ற உன மாதிரியே இருக்குதுங்கடா. ஓகே. அந்த மாதிரி இருந்தாலும் குழந்தைங்க விரும்புது. இது வந்து 7 ஷாட். நம்ம சின்ன பிள்ளைங்க வெடிக்குமா 7 ஆமா. ஷாட், அதுதான் இது. ஓகே. சில ஒரு தடவை பார்த்தாச்சு மேல 7 ஷாட் வெடிக்கும். கலர்லாம் வராது, சும்மா 7 ஷாட். ஓகே. இது வந்து எங்க கடையோட சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க. நாங்க பிராண்டட் வாங்குறோம்ல, AMD யோட சிக்னேச்சர் டைமிங் நல்லா இருக்கும், வாசல் நிறைஞ்சிரும், காக்டைல். வாசல் நிறைஞ்சிரும். இது இதுக்கு வந்து 100% கேரண்டி இருக்கும். அது வந்து AMD யோட சோ சிக்னேச்சரான ஒரு கிராக்கர்ஸ் இது. இது வந்து இந்த குட்டி தம்பி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அக்கா இது வாசல்ல நிறைஞ்சிருக்கா. இது வந்து நாங்க 100% நான் வந்து நான் இருக்கேன், நான் தான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டான். அதனால இது வந்து எப்ப நம்ம கடைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். உடனே போட்டுருக்கேன் அப்படியே. இது என்ன தேடி வெளியே அடிப்பாங்க. லாலிபப். லாலிபாப். பேரு லாலிபப். உள்ள 5 கலர்ல குட்டி குட்டி பவுண்டர். எல்லாமே குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பவுண்டர். சோ இதெல்லாம் வந்து சேஃப் தான். சேஃப், ரொம்ப ரொம்ப சேஃப். பக்கத்துலயே வச்சுட்டு பார்க்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். அவன் சொல்றாங்கிறதுக்காக பக்கத்துலயே சொல்றாங்க. அதையும் கொஞ்சம் தள்ளி வச்சே பாருங்க. அவன் சொல்லுவான், அவன் குழந்தையா. இது பாரிஸ் குயின். பாரிஸ் குயின். இதுக்கு யாரா இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கலாமே. அடுக்கதை வச்சிருவாங்க. இதாண்டா என் நண்பன். ஆனா என்ன பேர் இருக்கா? ஒண்ணு கூட தமிழ் பேர் வைக்க. அதானே ஒரு பேர் நான் தமிழ் பேர் வைக்க. அடுத்த ஆடி சிவாசி சொல்லிட்டு போறானே, எல்லாத்துக்கும் தமிழ் பெயர் வைக்கணும். கொடுத்துருவோமா? தமிழ் பேர் பாரிஸ் குயின் அப்படின்னு ஒரு வெடி இருக்கு. இது வெடியாடா மேல போய் வெடிக்கிறது. இதுக்கு சேஃப்டியா இது குழாய் சின்னதா இருக்கும். ஸோ சேஃப்டியா வெடிக்கிறதுக்காக உள்ள ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல வச்சு அப்பதான் அந்த குழாய் சாயாது, யார் மேலே வராது. அது மேல போய் வெடிக்கிறது. சின்ன பாக்ஸ் மாதிரி தான், அந்த பாக்ஸ்க்குள்ள வச்சு விட்டுரு. வெடிக்கையே ஒரு பாதுகாப்பு இருக்கு. ஆமா, இவ்வளவு இருக்கு பாரு. நாமளே திருத்தருக்கு இத்தனை வெடி கண்டமாப்ல. நான் வெடியே பாக்கல. நான் அடுத்தது ஓலை வெடி, சரஸ்வதி வெடி, இந்த வெடி தாண்டா வச்சிருக்கேன் நானு. அப்புறம் இந்த பாம்பு மாத்திரை, அப்புறம் இந்த பொட்டு வெடி, துப்பாக்கியில துப்பாக்கி வாங்கி தர மாட்டாங்க. அந்த வெடியை மட்டும் வாங்கி கொடுப்பாங்க. அதை வந்து கல்ல வச்சு அடிச்சு வெடிச்சு சந்தோஷப்பட்டோம். நாங்க போல்ட்டுக்குள்ள நடுவுல வச்சு பொட்டு அடிக்கிறது. யாரு நீனு? தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டு வாசல்ல மிச்ச வெடி கிடக்குமே, அதை தூக்கிட்டு வந்து வெடிச்சேன்னா வெளியே சொல்றாங்க. அதாவது அப்ப வந்து காசே இல்லாம வெடிச்ச வெடிக்கு இருக்கிற சந்தோஷம் இன்னைக்கு இந்த காசு என்னடா ஒரு சந்தோஷமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ஆனா இங்க ஏவிஎம் ஏவிஎம் கிடையாது, ஏஎம்பி. இவனை போய் நீங்க 4 வருஷமா கூப்பிட்டுருக்கீங்க, இன்னமும் ஏஎம்பிக்கு ஏவிஎம் சொல்லி தெரியறான். நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல எந்த வெடி வெடிச்சாலும் மன சந்தோஷமா இருக்கு, மன ஹாப்பியா இருக்கும். இப்போ காசு செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறப்ப சேலை எடுக்கிறேன், இதை கட்டுனா பரவாயில்ல நல்லா இருக்கு, 4 பேர் பத்தியா நிச்சயம் அந்த சேலை எங்க இருக்க கேட்கணுமா இல்லையா? நான் இப்ப சட்டை போட்டு பரவாயில்ல மந்தி எங்க இருக்கு பகுதிக்கு எடுத்துப்பேன். ஒடையே வாங்குவது எடுத்து வீட்டுல எல்லாம் போய் எடுக்க முடியாது. அப்படி கேட்டா நம்மளுக்கு ஒரு சொல்றது சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம குழந்தைக்கு வெடிக்கும் போது எங்கப்பா வாங்கிட்டு வந்தேன், நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்தோம் சொல்லும் போதே நம்மளுக்கு ஒரு டிஃபரெண்டா இருக்கும்போது கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து சைரன் சவுண்ட், கத்தம், ஊர் வெடிக்க ஊருக்கு இருக்கிற அளவு கத்தும் புஸ்வான மாதிரி. அப்ப இது வேணாம். சரி, மறுபடியும் சொல்லிட்டேன், எங்க ஏரியா சின்ன ஏரியா, வீடு சத்தம் கிடைச்சா பக்கத்து வீட்டுல இருந்து ஊடுதி கிடையாதுவாங்க, எனக்கு வேண்டாம் இது. இது போட்டோ பிளாஷ் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ரொம்ப இந்த வருஷம் புதுசு போட்டோ பிளாஷ். இது வந்து வெடிக்கும், குழந்தைங்க வெடிக்கும் மஞ்சு. ஆனா இதெல்லாம் நீ வாங்கும்போது ரொம்ப சேஃபா வாங்கு. போட்டோ பிளாஷ் வந்து ஈரி அடிச்சிட்டு நிக்காத, பொடான்னு வந்து விடுதோம். செல்ஃபிக்கு நின்னு பழகி போச்சு. அதான் சொல்றேன். இது கங்கா ஜமுனா. இது வந்து கங்கா ஜமுனா புடவை தானடா. கங்கா ஜமுனா வெடி இருக்கு சரியா? இது வந்து பத்த வச்சனா பொறிப்பொறியா வந்து வெடிச்சிரும். இது வந்து குழந்தைங்க வெடிக்க, அவன் சொல்றதை பாரு, பொறிப்பொறியா வந்து வெடிச்சிரும்.
இது குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது. குழந்தைங்க கிடையாது, இது பெரியவங்க. பெரியவங்க. Okay. ஓகேங்களா? இது பலூன் சொல்லுவாங்க. ஸோ இதுல 5 வெரைட்டியான உள்ள பல சின்ன சின்ன பவுண்டை பேட்டரி கட்டா இருக்கும் பார்த்தீங்களா? ஆமா. அது அந்த சைஸுக்கு இருக்கும். 5 வயசுக்கு இருக்கும். 5 கலர்ல இருக்கும். குட்டி குட்டியா பவுண்டை மாதிரி இருக்கும். இதெல்லாம் டைமிங் நல்லா எடுத்து பதறாம கொண்டாடலாம் பிள்ளைகளோட. உடனே காலியாயிடும் அப்படிலாம் கிடையாது. ஒண்ணா எடுத்து கூட கொடுத்தோம்னா ரொம்ப டயம் இருக்கும். ரொம்ப நேரம் வெடிக்கலாம் பிள்ளைகளுக்குலாம். அக்கா இது வந்து சவுண்ட் மேரேஜ். சவுண்ட் மேரேஜ். மேரேஜுக்குலாம் நமக்கெல்லாம் மேரேஜ் நடக்கிறதே சவுண்ட் தான்டா. சவுண்ட் மேரேஜ். உனக்கு நடந்தது சவுண்ட் தான். எனக்கெல்லாம் வைலண்டான மேரேஜ். இது என்னடா தங்கம்? இது வெடிச்சா உள்ள பேப்பர் கலர் ஜிகினா பேப்பர் எல்லாமே வரும். அவ்வளவு சத்தமா வெடிக்கும். அதே மாதிரி தான் கல்யாணம் சத்தமா இருக்கும். ஆனா உள்ள பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, பேப்பர் தான் இருக்கும். பேப்பர் வெடிக்கு பேப்பர் வெடி ஏன்டா சவுண்ட் மேரேஜ் வச்சிருக்கீங்க? பேப்பர் வெடி சவுண்ட் சத்தமா வெடிக்கல. வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பேப்பர் வருது. அப்ப sound தான். வெடிச்சா சவுண்ட் வராம ஆனா கேக்கும். இது சின்ன சின்ன பிள்ளை இதுக்கு மாதிரி இதுக்கு அதுல உள்ள கலர்லயும் ஓ அந்த கலர் Black, green அந்த மாதிரி. பரவாயில்லடா. இது வந்து டோலக்பூர் எக்ஸ்பிரஸ். டோலக் எல்லாமே இந்த சுட்டி டிவில வர்ற சின்சாங், மோட்டு பட்டு, இது வந்து டோலக்பூர், சோட்டா பீம் தெரியும். சோட்டா பீம், இது எல்லாமே குழந்தைகளை கவரும் வெடிகள். ஆமா. இது வெடியா? இல்ல பவுடர் சட சடன்னு வருது. வெடிக்கிறது. அது வந்து நிறைய நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. 30 பீஸ் இருக்கு. ஓ இதுல ஒரு இதுல 30 பீஸ். சாரி 15 பீஸ். சாரி ஒரு இதுல 15 பீஸ். ஒண்ணு அது வாங்கி ஒண்ணு வெடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. 1 வைக்கிறதுக்கு 15 பீஸ் இருக்கும். இது மூணு ஓ இதுல வெரைட்டில இதுல ஸ்பெஷல் இருக்கு. என்னங்க சொல்றேன். இது வந்து கிராக்லிங்கோட கோல்டு கலந்து வரும். கோல்டு கலந்து கிராக்லிங்கோட கோல்டு கலந்து வரும். இது வந்து ரெட் கலர் சத்தமே வராது. ஆனா பொரிவான மாதிரி கோல்டு கலர்ல நல்லா அழகா வரும். சத்தம் வரும். இது வந்து வெடிச்சு பொறிப்பொறியா வந்து பத்தாப்புல பார்த்தீங்களா சடசடம் அந்த சவுண்ட். ஸோ இது மூணு வெரைட்டி. ரேட் ரொம்ப கம்மி. இந்த 3 வெரைட்டி நல்லா இருக்கும். ஒரு இதுல 5 பீஸ் இருக்கும். நல்லா அழகா கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கும். ஆமா பட்டாசு 70% டிஸ்கவுண்ட் ஆவற. ஆமா பட்டாசு வாங்குறப்ப இல்லையோ பேசுறதுலயே ஆனா உன் பொண்டாட்டி ரொம்ப குடிச்சிருச்சுடா. பேசியே கொன்றுவான். இப்படிதான் ஒன்னே ஊரே சொல்லுது. அப்படியே நடக்குது. எங்க வீட்டு போனாலும் பேசுவான். ஆமா. இது பைரோ டான்ஸ். பைரோ பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். ஆ அது படுத்தி வச்சோம்னா நைட் நேரம் பாக்குறதுக்கு பட்டாம்பூச்சி அந்த இடத்துல பறந்து இருக்கும். அது மாதிரி இருக்கும். பார்க்க சட்டை இருக்கிற மாதிரி தெரியும். வெடிக்கிறது. ஸோ அது பேர் பைரோ டான்ஸ். இது ரொம்ப இது வரேன். பைரோக்கும் ரம்பாக்கும் ஏன் இவ்வளவு டிஃபரெண்ட் கொடுத்தேன் கேட்டியாடா? ஆரம்பிச்சா இது ரம்பா dance. கல்யாணம் ஆகி 1.5 வருஷத்துல உனக்கு ரம்பா கேக்குது. ரம்பா என்ன இருந்தாலும் அவனும் ஒரு ஆம்பளை தானே. இருந்துட்டு போகடா. ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து உங்க அப்பா மாதிரியே இருக்கு. அவன் அப்படிதான் சொன்னான். பம்பரம் சுத்தும் இல்லையா? ஆமா. அது மாதிரி சுத்தும். பம்பர் வெடி வைங்க. ஏன் ரம்பா வெடி வச்சீங்க? அதாவது சுத்தும் போது பாத்தீங்கன்னா தெரியும். நீ பாத்துருப்படா. அவன் பார்க்காம வளர்க்க பைரோ டான்ஸ் என்னடா? அதான் சொன்னேன் பட்டாம்பூச்சி மாதிரி. பட்டாம்பூச்சி. ஓகே. ஓகேங்களா? இது ரொம்ப டான்ஸ் பம்பரம் மாதிரி சுத்தும். நீயே பாத்துக்காதெல்லாம். உன் முன்னாடி உன்னை தீ போட்டு மிதிக்கட்டும். இது பாப்கார்ன் பென்சில். பாப்கார்ன் பென்சில். ஆமா. சோ நீங்க கடைக்கு நேரடியா வந்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லா குழந்தைகளுக்கான செக்ஷன் இது தான். சிவகாசி ஸ்பெஷல். சிவகாசியோட ஸ்பெஷல். இதெல்லாம் பென்சில். பென்சில் கையில நீட்டி வச்சுக்கிறது. ஸோ இதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. இதுலயுமே கையில பட்டா எதுவுமே ஆகாது சொல்லுவாங்களா. இப்ப வெளியே நிறைய கையில பட்டா கூட எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஸோ அந்த இதுலயுமே இதே வெரைட்டில இருக்கு. ஓகேங்களா? இதாண்டா நான் சொன்னது. இங்க பாரு மஞ்சு. இந்த இடத்துல பத்த வச்சுட்டு கை நல்லா தாராளமா வச்சுக்கலாம். அப்படி குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகாதான். நல்லா இருக்குடா. புதுசா எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது நம்ம ஏஎம்டில. அது இது வெடிச்சது மட்டும் இல்லடா, வெடிச்சதுக்கு அப்புறம் அவங்க விளையாடலாம், குழந்தைங்க விளையாடலாம். இது என்னடா? இது 90 வாட்ஸ். இப்போ கவர்மெண்ட்ல சரம் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தயாரிச்சதுதான் இந்த 90 வாட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 5 பீஸ் இருக்கும். அது நீளமா இருக்கும். மருந்து மாதிரி தான் இருக்கும். பொறுத்தீங்கன்னா நார்மலா சரம் பத்த வச்சு எடுத்துருக்கோம். அது ஒரு பாதி சவுண்ட் இருக்கு. சர சவுண்ட் இருக்கு. ஆனால் சுத்தமாகவே இருக்கு. அதனால இது வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க. 90 வாட்ஸ் இருக்கு. சரம் மாதிரியே ரெடி பண்ணிருக்கோம். இது லாலிபாப். எடுத்து வாயில வச்சுட்டோம்னா போய் சேர்ந்து லாலிபாப் வெடி. இது லாலிபாப் மாதிரி தான் இருக்குது. ஆமாடா. பென்சில் பத்த வச்சுட்டு கையில வச்சுக்கலாம். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதெல்லாம் ரொம்ப டைமிங் இருக்கு. குறைஞ்சது 40 செகண்ட்ஸ் இருக்கு. இந்த
இந்த குச்சியில 40 செகண்ட் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. நல்லா இதுல இருக்கு. வந்து 5 பீஸ். 5 பீஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ் என்ன ரேட் வரும்? இது 100 150 ரூபா எல்லாமே 200 ரூபா. டிஸ்கவுண்ட் போக ஓபன் பண்ணி நான் காமிக்கலக்கா. சோ அதுல நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பெரிய இது பீஸ் வரும். இது வந்து பெரிய பஸ் பணம். இது வந்து 10 பீஸ் ஒரே பாக்ஸ்ல இருக்கும். ஓ நான் சொன்னேன் உங்களுக்கு இருக்கிறதே பெரிய பஸ் பணம். ஆமா. இதுதான் அந்த பெரிய பஸ் பணம். ரெண்டு தான் இருக்கும். அப்பா இதான் வச்சுட்டு நீங்க ஊருக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட்டு தீபாவளியை முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் இது எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுல 2 பீஸ் இருக்கும். 2 பீஸ் தான். ஸோ இந்த புஸ்வானத்திலயுமே நாங்க வெரைட்டி வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா ட்ரை கலர் சொல்லுவாங்க. முக்கோண ஷேப்ல இருக்கிற வெவ்வேறு கலர் வெடிக்கக்கூடியது. இது வெவ்வேறு கலர்ல இருக்கும். இதுவும் புஸ்வானம் தான். இதுவும் புஸ்வானம் தான். ஆனா வேற கலர். ஒவ்வொரு கலர், அதாவது மல்டி கலர். இப்ப கிரீன் கலர்னா கிரீன் கலர்ல வெடிக்கும், ப்ளூ கலர்னா ப்ளூ கலர்ல புஷ்னு வரும். சோ அது வந்து ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு புஷ்வானா கரெக்டா இருக்கும். இதுலயே சின்ன சைஸும் கிடைக்கும். கிடைக்கும். பெருசு வேண்டாம், சிறுசு வேணும்னாலும் சிறுசுலையும் கிடைக்கும். இன்னும் 10 வருஷம் வெகுனார் எரிய மாட்டேன். அதான் சொன்னேன், நீ வச்சுட்டு கோயம்புத்தூர் போய் ப்ரோக்ராம் தான் முடிச்சுட்டு வா, அது வரைக்கும் எரிச்சு கிடக்கும். நல்லா இருக்குடா இந்த இது நல்லா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. சங்கு சக்கரம் நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் வச்சு கரெக்டா பண்ணிருக்காங்க. இது அதுல வந்து அட்டையில இருந்தா நீ சொல்றது கரெக்ட். நான் நிறைய டைம் எங்க வீட்டுல ஏன்னா அந்த தரை வந்து அது வந்து பார்த்தா வைக்கும்போது நம்ம மூஞ்சிக்கு நேரா வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஎம்பி கிராக்கர்ஸ் நம்முடைய சிவகாசி, அதுவும் மெயின் ரோட்ல இருக்க ஷோரூம்க்கு இன்னைக்கு வந்தோம். செம்மையா இருந்தது கலெக்ஷன் எல்லாமே. சும்மா எதுவும் பார்த்தோம் ஏனோ தானோம்லாம் எனக்கு நிறைய பிடிச்சிருந்தது. மஞ்சுநாதன் நானும் வந்து சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணோம். எங்க தீபாவளி பர்ச்சேசிங் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பர்ச்சேசிங் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. வந்து இங்க வந்து நீங்க எங்க வேணாலும், நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் இதை எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் டெலிவரியும் பண்றாங்க. மஞ்சு சொன்ன மாதிரி நீங்க கால் பண்ணீங்கன்னா இங்க என்னென்ன இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. நீங்க அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் நேரடியா வர்றேன் அப்படின்னா கூட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து கரெக்டா வாங்க. அண்ட் அவங்க நம்பரும் தரேன், நீங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏஎம்பி கிராக்கர்ஸ் இங்க இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரா இருக்காங்க. ஸோ நிறைய நம்பிக்கையா இருக்காங்க. நிறைய கம்மியான ரேட்ல கொடுக்குறாங்க. லாஸ்ட் இயர் வந்து 65% வந்து ஆஃபர் கொடுத்தவங்க இன்னைக்கு 70% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸோ டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது, நீங்க ஸ்டேட் டு ஸ்டேட் கூட நீங்க தூக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஸோ அவங்க வந்து பேக் பண்ணி பக்காவா, நான் திரும்ப கேட்டேன் ஏன்னா டெலிவரி பண்றாங்க அப்படின்னா பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. பேக்கிங் சூப்பரா இருக்கும், நீங்க நம்பி வாங்கலாம்னாங்க. ஸோ நீங்க ஊர்ல இருந்துட்டே பேக் பண்ணலாம். பட் வந்து நம்ம 2 பேரும் வந்ததுனால 70% அப்படிங்கறத 72% உயர்த்திருக்காங்க டிஸ்கவுண்ட். சோ அதனால நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, மஞ்சுநாதனுடைய வீடியோ பார்த்துட்டு போன் பண்றவங்க, சோ இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 72% டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ இந்த தீபாவளியை நீங்க ஏஎம்பி கிராக்கர்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பரா அஃபோர்டபிள் பிரைஸ்ல செம்மையா கொண்டாடுங்க. மறக்காம நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மஞ்சு கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றா. நம்ம கருப்பு ரோஜாவை மறக்காத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லு பொத்தான பொத்துனோரம் தம்புங்க. அப்பதான் எங்க நயன்தாரா போடக்கூடிய எல்லா வீடியோ உங்க வந்து கூட்டு கதவை தட்டு. நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ் வந்து எங்க இருக்குது பாத்தீங்கன்னா காளீஸ்வரி காலேஜ், சிவகாசிலேயே ஃபேமஸான காலேஜ். காளீஸ்வரி காலேஜ் பேர் ஆப்போசிட்ல இருக்குது. சிவகாசியில இருந்து விருதுநகர் போகக்கூடிய மெயின் ரோட்லயே இருக்குது. இங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் பட்டாசு வாங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பட்டாசு கூட வெடிக்காம போனதில்லை. இது தீபாவளிக்கு மட்டும் இல்ல, நம்ம ஊர் கோயில் திருவிழாக்களுக்கு, நம்ம வீட்டுல ஏதோ ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணத்துக்கு கூட நீங்க ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு டெலிவரி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு 70% சொன்னவங்க எங்க வீடியோவை பார்த்து வந்தா 72% பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாம் நிறைய பக்கம் பூரா ஆப்பரம் போடத்தான் செய்யறாங்க. ஆனா செய்யறாங்களா? ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல அதை வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் நிறைய கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு எத்தனையோ செலவு பண்றோம். தீபாவளி அன்னைக்கு புது துணிக்கு லட்சக்கணக்கில் 1000 கணக்கில் செலவு பண்றோம். இன்னைக்கு பட்டாசு நம்ம குழந்தைங்க வருஷத்துல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிறது. அந்த குழந்தைகளுக்கும் நாம ஒரு குறைஞ்சபட்சமாவது ஒரு 1500 நாள் வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கு. இப்போ கடைக்கு போய் கண்ட செலவு பண்ணி போட்டு வரோம். நம்ம குழந்தைய சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸோட இந்த தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுவோம். உங்க ஊர் கோயில் திருவிழாக்கள்ல நிறைய ஊருக்கு நாங்க பட்டிமன்றம், கல்யாணம், இப்படி எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம பட்டிமன்றத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நாம பேசுறதுக்கார பிடிச்சா வெடி போடுவாங்க. நான் பேசும்போது கரெக்டா வெடிப்பாங்க. அந்த 240, 120, 80, 100,
10, 20ன்னு சொல்லி பல தரப்பட்டமான ஃபேன்சி வெடிகள் வந்து நம்ம ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல உற்பத்தி விலைக்கே கொடுக்குறாங்க. இந்த ஆஃபரை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. மறக்காத கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலையும் கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலையும் பாருங்க. அவங்க ஃபோன் நம்பர்ல இருந்து கான்டாக்ட் நம்பர்ல இருந்து அவங்க அட்ரஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்குறோம். நம்ம கருப்பு ராஜா யூடியூப் சேனல்ல அவங்க மேப் முதல் கொண்டு எல்லாத்தையும் நாங்க போட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களை ஃபோன் பண்ணி கேளுங்க. அன்பா பேசக்கூடியவங்க. நீங்க அமௌண்ட் போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்க ஊடு தேடி பட்டாசு வந்துடும். பக்கத்துல எங்க உங்களுக்கு கொரியர் டெலிவரி கொடுக்குற இடமா அந்த இடத்துக்கு வந்துடும். நம்ம போய் எடுத்துக்கலாம். இந்த தீபாவளி எல்லாரும் சந்தோஷமா வந்து நம்மளுடைய ஏஎம்பி கிராக்கர்ஸ்ல ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்கடா. 3000க்கு சில்வர் பாக்ஸ், 5000க்கு கோல்டு பேக், 10,000க்கு டைமண்ட் பேக். இதெல்லாம் வந்து தங்கம் வயிறு நினைச்சிடக்கூடாது. இப்ப எனக்கு என்னென்ன வெடி வேணும்னு வந்து செலக்ட் பண்ண நீங்க தேவையில்ல. இந்த 3000த்திலேயே எல்லாமே இருக்கும், இந்த 5000த்திலேயே எல்லாம் இருக்கும், இந்த 10,000லயுமே எல்லாமே இருக்கும். இந்த பேக் மட்டும் இல்லாம இந்த கிஃப்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க, யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னா கூட 270ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 1500க்குள்ளே முடிஞ்சிருது. சோ அது வந்து கிஃப்ட் பாக்ஸ், இது வந்து காம்போ பாக்ஸ். சோ இது மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு பேக்ல உங்களுக்கு வந்துரும். ஆமா, இப்போ நம்ம கிட்ட ஒரு 10-20 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளா வாங்கி கொடுக்கறது சிரமமா இருக்கு. ஆமா, இவங்க 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா ஒரு 270ல இருந்து வாங்கலாம். கொஞ்சம் பெரிய கம்பெனி நம்மள மாதிரி நடுத்தர கம்பெனியா இருந்தது அப்படின்னா ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் வாங்கலாம். நல்ல பெரிய கம்பெனி 1000 உங்க மாதிரி இருந்தா நல்ல பெரிய கம்பெனி 1100 வரைக்கும் வாங்கலாம். வருஷத்துல அவங்களுக்கு கொடுத்துட்டாக்கா அதுல 56 ஐட்டம், 36 ஐட்டம், 27 ஐட்டம்னு பல வெரைட்டிஸ்ல பட்டாசு வச்சிருக்காங்க. போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்து மட்டும் நெருக்கி 5,000-6,000 கிஃப்ட் பாக்ஸ் போயிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் வந்து எப்படி ஒரு 20,000 கிஃப்ட் பாக்ஸ் ஆகுது போய் ஆகணும். கண்டிப்பா நிறைய பேர் பாருங்க, நிறைய வந்து இவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ. எல்லாரும் இந்த வருஷம் தீபாவளி இதே கொண்டாடுவோம். ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க சேர்ந்து. ஹாப்பி தீபாவளி. பாவண்டா ரொம்ப நேரம் வச்சிட்டு இருக்கான்.